இட்லி, தோசையோட சாப்பிடுற மாதிரி நல்ல டேஸ்டியான ஒரு பூண்டு கார சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்பவே சுலபம். டேஸ்ட்டும் அட்டகாசமா இருக்குங்க. வாங்க இப்ப இத எப்படி செய்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, இது கூட 15 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நீங்க பெரிய வெங்காயம் சேர்க்க போறதா இருந்தா, மீடியம் சைஸ் வெங்காயம் 2 சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் காஷ்மீரி மிளகாய் ஒரு 10 நம்பர் சேர்த்திருக்கேன். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க காரத்தோட அளவு கூட குறைய சேர்த்துக்கலாம். இப்ப மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு இத நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்ப இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்ப இத ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பா முதல்ல அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம. இப்ப இது கூடவே சின்ன துண்டு புளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. தண்ணி தேவைப்பட்டா 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்ப கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்து, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நம்ம அரைச்சு வச்சிருக்க சட்னிய சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுத்துட்டா அவ்வளோதாங்க. சுவையான பூண்டு கார சட்னி ரெடி ஆகிருச்சு. இதுல நம்ம சின்ன வெங்காயம்லாம் சேர்த்துருக்கறதுனால ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. நல்ல சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி இது. கட்டாயமா இட்லி, தோசைக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. எத்தன இட்லி சாப்பிட்டோம்னு தெரியாது. அந்த அளவுக்கு சுவை கூடுதலா இருக்குங்க. கட்டாயமா செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.